சும்மா புடிட்டு புடிட்டு கேள விழுவுது. கடமை இல்லாத மாமா இப்படி வச்சுக்கிறீங்க. கொடுக்குற மரியாதையாது ஒரு எழுமாமா நீ சமாதானம் கொஞ்சம் சரியில்லை. ஆனா மாமா மாமனுக்கு 85 கிலோ ஒரு பெரிய மனுஷனுக்கு சமாதானம் போடுன்னா அடிக்கடி எழுதி எழுதி கேள்வி போடலாம். மாமா ஜனனி மாமா இல்லைன்னா எனக்கு எது என்னடா அவருக்கு காண புண்ட கொடுக்க மாட்டேங்கிறேன். தேவடியா விட்டு போய் ஏடா பட்டு பட்டு நாட்டிக்கிற மாமா மருமகனே துரியோதன சக்கரவர்த்தி உனக்கு என்ன செய்தேன்னு தெரியுமா? மல்லிகை முள்ளிகை வெற்றில இருவாச்சி கோங்கும் பாரதாதின்னு சொல்லக்கூடிய மலையெல்லாம் கொண்டு வந்து உன் பாதத்துல கொட்டி அதே கோடி நமஸ்காரம் மாமா. அஷ்டாபரத்தில் வணங்காதவே இருக்கணும். ஆமா என் மனத்தை காத்த மணிவனுக்கு என் கூடத்தை காத்த கொடவனுக்கு உன்னாலதான் தெரிஞ்ச அசுராபத்தை ஆண்டு வருகிறேன். ஆமா அந்த திருட்டு தேவடி அம்மாக்க பஞ்ச பினாதி பசங்களுக்கு பாண்டவருக்கு அவ இறங்கி கொடுப்பனா. ஆமா கூடாது அந்த கூட காத்தோ பருவரைக்கு
பஞ்சப்படாத பசங்களுக்கு ஊசி குத்துறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். டெல்லி அசுராபுரத்தை சிவலிங்காமுடி தனசேகரன் அரவ கொடியோர் அதிபல துரியன் மன்னாதி மன்னன் மகனமுடி வேந்தன் நான் ஒருவனே ஆள வேண்டும். மருமகளே, இருந்தாலும் உன்னை கேட்கலாம் என்று மனதிலே எனக்கு மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கிறேன். மாமா என்ன காரணம் என்றாயா? எனக்கு எதிரிகள் யாரு? அந்த பஞ்சப்படாதி பசங்கள் பாண்டவர்கள். ஆமா 18 நாள் பாரத போர் தொடர்ந்திருக்கிறது. 7 நாள் சண்டை முடிந்திருக்கிறது. வெடிந்தால் 8 நாள் சண்டை. யாருக்கு மாமா இது பொருத்தம்? யாராரு மாமா ஒத்த செய்வது கேட்கலாம். சமர்களும் போவது யாரு? யாரு ஒத்த செய்வது யாரு? அதை கேட்க வேண்டும். கொண்டு போய் நான் இருக்கும் போது நடுவோட்டு குத்து வழக்காக இருக்கின்றேன். ஜெகன் மாமா இருக்கும் போது துரியமண்ணா. அதனால நேற்று தினத்தில் 7வது நாள் சண்டை முடிஞ்சது. 8வது நாள் சண்டைக்கு யாரு மாமா போவது என்று என்னை அழைத்தியே. நீ போக வேண்டாம். இருந்தாலும் அனுபவம் இருக்கிறானே, அனுபவம் இருக்கிறானே. ஆமா, அதனால அவனுக்கு சேனாதிபட்டம் கொடுத்தா அவன் பலி எடுப்பான் பங்காளிய. அப்படியா? அந்த பாண்டவருக்கு ஏன் எதிரி வந்தது? எப்படி அவன் பகை எடுப்பான்னு கேட்கிறாயா? ஆமா. நேற்று தினத்திலே அலும்பாசூரன் அவங்க தந்தையார பட்டாசூரனை மடித்து விட்டான். அதனால அவனுக்கு பகை இருக்குது. நீ போக வேண்டாம். சேனாதிபட்டம் கொடுத்தால் அவன் வெற்றி பெற்று அவங்களை கொல்லுவான். நாட்டை நீயே ஆளுவேன். அப்படி என்றால் சென்று வருமா? போய் வருகிறேன். பத்திரமாக போய் ஐயா ஐயா எனக்கு ஒரு நேரம் ஆகிக்கொண்டே போகிறது. ஆனா தேவி அந்த புறத்தில் இருக்கிறான். யாரு? நம்ம கொண்டாடி இல்ல உங்க மனைவி. எம் கொண்டாயிட்டா? உன்னுடைய மனைவி. நம்ம கொண்டாயிட்டா என்ன? ஆளுக்கு அரவாசி கொண்டாயிட்டியா? இது நம்ம கோயிலுன்னு சொல்றதெல்லாம் கோயில் பொதுவு. நம்ம ஆயாபரம் குந்திக்குதுன்னு சொல்றதெல்லாம் ஆயா பொதுவு, கோயில் பொதுவு. இதெல்லாம் உலகத்துக்கே சொந்தம். கொண்டாட்டி எப்படி அடுத்தவனுக்கு சொந்தம் ஆகும்? நீ இல்லாத போது அதெல்லாம் நானா என்னுடைய தேவி அந்த பத்திரம் இருக்கிறோம். போயிட்டு விட்டா சீக்கிரம் அடுத்தவா பெண் தருவாள. போயிட்டு வா. போயிட்டு விட்டா போடா. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் இதெல்லாம் கழட்டி போறதுக்கு. அப்படி இப்படி செய்யறதுக்குள்ள ஒரு 3/4 மணி நேரம் கூட்டு வரதுக்குங்க. லேட்டா கிட்ட ஒரு பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்து அம்மனத்தோட இழுத்துட்டு வந்துட்டா.
நன்றி கட்டளையே ஏதாயினும் சென்ற வேலை செய்து கொண்டிருப்பார் அந்த வேலையை அப்படியே விட்டு விட்டு உன்னுடைய மன்னன் உடனே போய் வேலையை விட்டுட்டு கூட்டு வர்றேன் துரியோதன மன்னன் தன்னுடைய மனைவியை பெருந்தோளை அழைக்க வான்மதி என்ன சந்திரன் அவள் அழகாவ நாடகத்தை அப்படி இப்படின்னு பேசுறாங்க அவ்வளவு அழகான மனைவி அவருக்கு அமைஞ்சது அப்பேற்பட்ட வான்மதி அழைக்க வான்மதி சபைக்கு வருது அதால் மற்ற விஷயம் என்ன